ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மூவி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மூவியோட நேம் பார்த்தீங்கன்னா த எலக்ட்ரிக் ஸ்டேட். ரூசோ பிரதர்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூவியை. ஸோ இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது உண்மைக்கும் எனக்கு இந்த ரோபோட்ஸ் மேலே தனி ஒரு கருணையே வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்குது இந்த மூவி. ஸோ நீங்கள் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இல்லை அவ்வளோ நேரம்லாம் எனக்கு இல்லை, எனக்கு எப்படியாவது சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கதையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இருக்குது நம்ம சேனல். ஸோ ஒரு 25 நிமிஷத்துக்குள்ள ஒரு வாய்ஸ் ஓவராக அந்த மூவியை எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக போட்டிருப்பேன் நம்புறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு சொல்ல போனால், மனுஷங்க அவங்களோட வேலையை சுலபமாக்குறதுக்காக இந்த ரோபோட்ஸை கண்டுபிடிச்சி அவங்களோட வேலையெல்லாம் இந்த ரோபோட்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்த ரோபோட்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, மனுஷங்களை ரொம்ப வேலை வாங்குறாங்கன்னு சொல்லி, எங்களுக்கான உரிமையை எங்களுக்கு வேணும்னு சொல்லி சுயமாக சிந்திச்சு என்ன பண்ணியிருக்குன்னா, மனுஷங்களுக்கு எதிராகவே இந்த ரோபோட்ஸ் போராடி இருக்கு. ஆனால் மனுஷங்க சும்மா விடுவாங்களா? நீங்கள் எங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக தான் நாங்களே உங்களை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லி இவங்களும் அந்த ரோபோட்ஸ் கூட சண்டை போட்டு இப்போ ரோபோட்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் இடையே பெரிய வாரே நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நடந்த வாரில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க ஜெயிச்சிடறாங்க. அப்புறம் இந்த ரோபோட்ஸை ஃபுல்லாமே பேன் பண்ணி ஒரு இடத்துல, ஒரு பெரிய இடத்துல, பாலைவனத்தில் இந்த ரோபோட்ஸை அடைச்சு வச்சிடறாங்க. ஸோ இப்படி இந்த வார் நடந்து முடிந்த உடனே இப்போ ரோபோட்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்கள தேச துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனாலே யாருமே ரோபோட்ஸை வச்சுக்கிறது இல்லை. ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின் மில்லி பாபி ப்ரௌன் இருக்காங்களே, அவங்களோட தம்பிக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க தம்பியோட கான்சியஸ் ஒரு ரோபோட் குள்ள போயிருது. ஸோ இந்த ரோபோட் குள்ள எப்படி இவங்க தம்பியோட கான்சியஸ் போச்சு, இவங்க தம்பியோட உடம்ப கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அப்புறம் ரோபோட்ஸ் கூட பேசினாலே பழகினாலுமே தேச துரோகின்னு வர சொல்றாங்க. ஸோ இந்த சமயத்தில் எப்படி இவங்க வந்துட்டு அவங்க தம்பியோட உடம்ப கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது அந்த படத்தோட முழு ஸ்டோரியாவே இருக்கும். ஸோ வளவலன்னு பேசியே ரொம்ப நேரம் ஒன்லைன் சொல்லிட்டு வாங்க டக்குன்னு இந்த மூவியோட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போயிடலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தீங்கன்னா இயர் 1919 போட்டு இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறாங்க. இங்க ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். ஸோ இது ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் போல. அதனால அந்த ப்ரொஃபசர் பார்த்துட்டு என்ன தம்பி மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எக்ஸாமை முடிச்சிட்டேன், சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த பையன் பேர் தான் கிறிஸ்டோபர். நான் இந்த படத்தோட ஹீரோயினோட தம்பி இவன் தான். இப்போ அந்த எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியே சீனா வந்துட்டு இருக்கும்போது இப்போ அவங்களோட அக்கா மிச்சல் என்ன பண்றாங்கன்னா அவங்க தம்பியை பாராட்டிட்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த எக்ஸாம் எழுதி முடிக்க வெறும் 3 hours தான் எடுத்துக்கிட்டு, ஆனா ஐன்ஸ்டைன் இந்த எக்ஸாம் எழுதி முடிக்க 3 நாள் ஆச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து பெருமையா சொல்லிட்டு வந்துருக்காங்க. ஸோ அப்படி பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியாதனமா அங்க இருந்த ஒரு ஆஃபீஸர் மேல இடிச்சிடறாங்க. அவர் பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கு. சாரிங்க, மிலிட்டரி ஆஃபீஸர் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு இந்த பையனோட டிஷர்ட்ல இந்த ரோபோட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு, தம்பி நீ என்னப்பா நினைச்சிட்டு இருக்க, ரோபோட்ஸோட இனிமேல் சண்டை நடக்க போகுது, நீ இந்த மாதிரிலாம் டிஷர்ட்லாம் போட்டு சுத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பையனை மிரட்டிட்டு போயிடுறாரு. இது வெறும் காட்டன் டிஷர்ட் தான். ஸோ அந்த அளவுக்கு அந்த ரோபோட்ஸ் வெறுக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அங்கே படம் போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஆஃபீஸர் அப்படி பேசிட்டு போன உடனே கிறிஸ்டோபருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஸோ அதனால் அவங்க அக்கா தான் கூல் டவுன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அக்காட்ட கிறிஸ்டோபர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான், இந்த மாதிரி இந்த எக்ஸாமை எழுதுறதுக்காக வந்ததே தப்பு, அதுவும் இல்லாமல் அம்மா இந்த எக்ஸாம் மட்டும் நான் எழுதலைன்னா என்னை கொண்டிருப்பாங்க, சொல்ல போனால் இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இந்த மாதிரி எல்லாம் கிறிஸ்டோபர் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காட்ட புலம்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றது கேளா, நீ ரொம்ப புத்திசாலியான பையன், ஆனால் உன் புத்திசாலித்தனத்தை ஒரு ரூம்லேயே பூட்டி வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணனால கிறிஸ்டோபர் புரிஞ்சுட்டு என்ன பண்றான்னா, சரி சரி நான் காலேஜுக்கு வரேன், ஆனால் நான் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே மிச்சல் இருந்துட்டு சரி சரி நம்ம எங்க இருந்தாலுமே நம்ம எப்பவுமே கனெக்டடாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்போ அதுக்காக கிறிஸ்டோபர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான் பாருங்க. ஸோ அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இவன் எவ்வளோ அறிவா புத்திசாலித்தனத்தோட யோசிக்கிறான்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க அக்கா என்ன கேட்டிருப்பான்னா, நம்ம மூணுக்கு போனாலும் சரி எங்க இருந்தாலும் நம்ம கனெக்டடாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா சொன்ன உடனே இவன் அப்படியே சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்ல பேசுறான். அதாவது என்ன சொல்றான்னா, நீ மூணுக்கு போவேன்னு சொன்னால அது பாசிபிள் தான், தியரிட்டிக்கலாக சொல்ல போனா குவாண்டம் பிசிக்ஸ் படி இப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருள் விட்டு விலகி போனாலும் அது எப்படி இருந்தாலும் இன்டர் கனெக்டாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் எல்லாமே ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டேட் தான் அப்படிங்கிறனால நம்ம மூளையே ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை வச்சு தான் ஒர்க் ஆகுது. அதனால நம்ம பிசிக்கல் பாடியை விட்டு இந்த கான்சியஸ்னஸ் வெளியே போகவும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்ல சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ அங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆகிட்டு இந்த மூவியோட டைட்டில் போடுறாங்க த எலக்ட்ரிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நியூஸை காட்டுறாங்க. ஸோ அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டோபர் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ட்டூனு. ஸோ அது ரொம்ப வருஷமாக ஓடிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த கார்ட்டூனை பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் நடக்கிற போர் போயிட்டு இருக்கனால இப்போ இந்த கார்ட்டூனை மொத்தமாக கேன்சல் பண்ணி ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. அதாவது எதனால இந்த ரோபோட்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் பார்த்தீங்கன்னா போர் நடந்துட்டு இருந்திருக்கும்னா, மனுஷங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட வேலையை சுலபமாக்குறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோபோட்ஸுக்கு மனுஷங்களை மாதிரியே சிந்திக்கக்கூடிய திறனை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரோபோட்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம இவங்களுக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அது வேலை செய்யாமல் எதிர்த்து போராடி இருக்குது. ஸோ இந்த ரோபோட்ஸ் இப்படி போராடுறத பார்த்த மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சோல்ஜர்ஸ்லாம் அனுப்பிச்சு அந்த ரோபோட்ஸை எதிர்க்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுதான் ரோபோட்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு ஈடாக மனுஷங்களால் ஈடு கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க நியூரோ கேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ரோபோட் மாதிரி தான். ஆனால் என்ன இதோட கண்ட்ரோல்ஸ் முழுக்க முழுக்க மனுஷங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்ஸை எப்படியோ அடிச்சு துவம்சம் பண்ணி மொத்த ரோபோட்ஸையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மொத்த ரோபோட்ஸுக்கான தலைவன் பீனட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் இருக்கு. ஸோ அந்த ரோபோட் கிட்ட ஒரு அமைதி உடன்படிக்கை போட்டுறாங்க. இனிமேல் எந்த ரோபோட்ஸுமே மனுஷங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் மனுஷங்க வாழ்ற பகுதியில் உங்களுக்கு இடம் கிடையாது, உங்களை நாங்கள் தனியாக ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் அடைச்சு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு அந்த எல்லா ரோபோட்ஸையும்
கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் யாராவது இந்த ரோபோட்ஸை பயன்படுத்தினாலுமே அந்த ரோபோட்ஸை வீட்டில் வச்சிருந்தாலுமே நீங்கள் தேச துரோகின்னு சொல்லி அறிவிக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு இதை வேற ஒன்று புதுசாக ஆர்டர் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த போர் இடையில நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் டிபேட் ஷோ மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கேமியோ கொடுத்துருப்பாரு. அது பார்க்க லைட்டாக ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நியூரோகேஸ்டரை பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துறாங்க. அதாவது இந்த நியூரோகேஸ்டர் 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருக்கிற மாதிரி, அதாவது இந்த நியூரோகேஸ்டரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ரோபோட் மூலயமாவே என்ன ஒர்க்லாம் பண்ணணுமோ கஷ்டமான வேலையெல்லாம் இந்த ட்ரோனை வச்சு பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஆஃபீஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஏதாவது பில்டிங் ஒர்க்ஸ், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பார்க்குறவங்க இருந்தால் இந்த நியூரோகேஸ்டரை வாங்கி அந்த ஒர்க்குக்கு இந்த ரோபோட்ஸே அனுப்பிச்சிக்கலாம். அந்த நியூரோகேஸ்டரை மாட்டியிருக்கிற நீங்கள் வீட்டில் ஜாலியாக ஃபன்னாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அந்த நியூரோகேஸ்டரில் என்ஜாய் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த நியூரோகேஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இதை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அது மூலயமா தான் இந்த நியூரோகேஸ்டர் ஒர்க் ஆகுது. இதை உருவாக்குனவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்களும் வந்து இந்த சென்டரில் வந்து இணைஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கொடுத்தா யாரு தான் வேணான்னு சொல்லுவா? வாழ்க்கையை ஈஸியாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னா யார் வேணாம்பா? அதனால எல்லா மக்களும் இஷ்டத்துக்கு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த சென்டரோட டவரை எதிர்பார்க்க முடியுது. ஏன்னா எல்லாருமே இந்த நியூரோகேஸ்டரை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அப்படியே இந்த சீன் கட் ஆகிட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் 1994 வாருக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இங்கே அப்படியே ஒரு குட்டி வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் மிச்சல் இருக்கா. காலில் ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ அதை கட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவளால் முடியல. பாருங்க, ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிக்கிட்டா. அப்புறம் மிச்சல் ஏன் இந்த வீட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிச்சலோட ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த கார் ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மான் மேலே விட்டு அந்த காரே கவுந்திருக்கும். ஸோ இப்போ அந்த கார்லேருந்து தப்பிச்ச ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் மட்டும்தான். அவங்க தம்பி, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ஸோ மிச்சல் சின்ன பொண்ணு அப்படிங்கிறனால 18 வயசு இருக்கிற வரைக்கும் ஒரு கேர் ஹோமில் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா யாராவது வந்து அடாப்ட் பண்ணால் அவங்க கூட இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே டெட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்ம மிச்சலை அடாப்ட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனால் மிச்சலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் தப்பிக்கிறதுக்காக காலை ஒரு ட்ராக்கர் மாதிரி மாட்டியிருக்காங்க. அதை பிச்சுட்டு இருந்திருக்கா. ஸோ நிறைய டைம் இந்த மாதிரி தப்பிக்க ட்ரை பண்ணனால தான் இந்த மாதிரி ட்ராக்கர்லாம் போட்டு விட்டுருக்காங்க. இப்போ அந்த ட்ராக்கரை கட் பண்ணுற சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வளர்ப்பு தகப்பன் வந்து கரெக்டாக உள்ள ரூம்குள்ளே வந்து கதவை ஓப்பன் பண்ணிடுறான். ஸோ டக்குன்னு மிச்சல் என்ன பண்ணிடுறான்னா ட்ராவை ஓப்பன் பண்ணி உள்ள அந்த கட்டிங் பிளேயரை உள்ள போட்டிருப்பா. ஸோ அந்த ட்ராக்கரை உடைக்க முடிஞ்சிருக்காது. அந்த கட்டிங் பிளேயர் தான் உடஞ்சு போயிருக்கும். இப்போ ரூமை திறந்துட்டு உள்ள வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் வருது. இந்த ட்ரோன் ரோபோட்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கு. தலையில மட்டும் அந்த வளர்ப்பு தகப்பனோட மூஞ்சி மட்டும் இருக்குது. இப்போ ரூம்குள்ள வந்து அந்த ரோபோட் அப்பா என்ன சொல்றான்னா கதவை சாத்திட்டு என்ன பண்ணிட்டு இருந்தா? அதுக்கு மிச்சல் இருந்துட்டு ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணுங்கிற ஒரு அறிவு கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். மறுபடியும் அந்த ரோபோட் அப்பா இருந்துட்டு என்ன சொல்லுதுன்னா இது என் வீடு, நான் எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம். ஸோ அதை விட நான் உன்ட்டு இன்னொரு விஷயம் கேட்க வந்தேன். நீ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயாக தானே இருப்பேன். ஸோ அதில் நீ ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டீங்கன்னா சைல்ட் சர்வீஸ் அதுக்கு தனியாக காசு வேற கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உனக்கு பேண்ட் வாசிக்க தெரியுமா? அப்படி இல்லைன்னா ரன்னிங் ரேஸ் அதை நீ ஓடுவியா? இந்த மாதிரி நிறைய தான் நீ பண்ணிருக்கே. ஃபாஸ்டர் வீட்ல இருந்து நிறைய தடவை தப்பிச்சு வந்திருக்கேல்ல. நீ ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல சேர்ந்தேன்னா தான் எனக்கு இந்த மாதிரி அதிகமான காசு கிடைக்கும். அதை வச்சு என்னால் எது வேணா வாங்க முடியும். ஸோ இப்படிலாம் அந்த ரோபோட் சொல்லிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் மிச்சல் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து என்னோட உண்மையான அப்பாவா இருக்கிற அந்த மனுஷன் மாதிரி இருக்கார்ல அவரு சொல்லியிருந்தா கூட நான் கேட்டிருப்பேன். நீ வெறும் தகரடப்பா தான், உன் பேச்சை என்னால் கேட்க முடியாது அப்படின்னு மிச்சல் சொல்ல அதுக்கு இந்த ரோபோட் அப்பா என்ன சொல்றான்னா உனக்காக என்னோட வேகாஸ் பார்ட்டியை மிஸ் பண்ணிட்டு வர சொல்றியா? என்னோட ஃப்ரீ பென்ட்ரல் கார்டெக்ஸ் வேகாஸ்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. உன்ன சமாளிக்க தான் நான் இங்க இருக்கனே ரோபோட் அப்பாவா. ஸோ இப்போ சொல்லு, கடைசியா என்ன சொல்ற? உன்னால போக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் கிட்ட அந்த ரோபோட் கேட்டிருக்குது. அந்த ரோபோட் கிட்ட மிச்சல் என்ன சொல்றாங்கன்னா போயா தகரடப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு போயிடுறான். ஸோ இங்க ஸ்கூலுக்கு வந்தாலுமே அதே கதையுமா தான் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற மேம், கிளாஸ் மேம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க கிளாஸ்ல பிரசன்டாவே இல்லை. அவங்க எங்கேயோ உட்காந்து நியூரோகேஸ்டரை யூஸ் பண்ணிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அந்த நியூரோகேஸ்டரை மாட்டிட்டு தான் கிளாஸை படிக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் பக்கத்துல இருந்த பொண்ணு இருந்துட்டு மேம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, நியூரோகேஸ்டர் எடுத்து மாட்டலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மிச்சல் இருந்துட்டு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, எனக்கு ரியாலிட்டியில தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து வச்சு அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணனால பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரின்சிபல் மேம் இருந்துட்டு இந்த மாதிரி மிச்சலை கூப்பிட்டு வான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மிச்சலோட கேஸ் ஸ்டடீஸ்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூரோகேஸ்டரை எடுத்துக்கோ, நீ உன்னோட ஹாஸ்டலில் நடந்த கசப்பான விஷயங்களை கொஞ்ச நேரமாக நீ மறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆனால் மிச்சலுக்கு இந்த நியூரோகேஸ்டர் மேலே அவ்வளோக்கா உடன்பாடு இல்லை. ஸோ மிச்சல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அந்த ரோபோட்டு சேர்ந்து உட்காந்துட்டு தூங்கிட்டு கிடக்குறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த நியூரோகேஸ்டரே கதின்னு அதை போட்டே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ மிச்சல் பார்த்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கனவு வருது. என்ன மாதிரி கனவுனா அவங்களோட தம்பி அவங்களோட அப்பா கூட காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல. ஸோ அதே தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனவாக வந்திருக்கு. ஸோ அதனால சடனாக முழிச்சிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு மிச்சல் பார்த்தீங்கன்னா வெளியே போய் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அங்கிருந்து ஏதோ ஒரு உருவம் வெளியே வருது. அதனால மிச்சல் பயந்து வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா ரோபோட்ஸ். ஸோ இந்த ரோபோட்ஸ் தான் அடைச்சு வச்சிருந்தாங்க. எப்படி இது வெளியே வந்துச்சுன்னு தெரியல. ஸோ மனுஷங்களுக்கும் ரோபோட்ஸுக்கும் வார் நடந்திருக்கும்ல, அதனால அது ரிவெஞ்ச் வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற மனுஷங்களை கொள்றதுக்காக இந்த ரோபோட் வருது
நடக்குதுன்னு நினச்சிட்டு மிச்சல் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே வேகமாக போய் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஃபோன் லைனை எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அப்பங்காரன் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் இருக்குல்ல நியூரோ கேஸ்டரை மண்டையில் மாட்டிட்டு அவன் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கான். இதனால மிச்சலால் ஃபோனை எடுக்க முடியல. இப்போ அந்த ரோபோட் வீட்டுக்குள்ளே வரனால மிச்சல் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக போய் அவங்களோட ரூம்குள்ளே கட்டல் கடையில் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதாவது கட்டல்னா உங்களுக்கு புரியுமான்னு தெரில. ஸோ பெட்டு கடையில் மிச்சல் ஒளிஞ்சுக்கிறா. இப்போ அந்த ரோபோட் பொறுமையாக டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ரூம்குள்ளே வருது. வந்த உடனே மிச்சல் பெட்டு கடையில் தானே ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பா. டக்குன்னு பெட்டை தூக்கிடுது. ஸோ மிச்சல் அந்த பெட்டு கடையிலேருந்து வெளியே வந்துடுறா. வந்த உடனே ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கையில் எடுத்து வச்சு இப்போ அந்த ரோபோட்டை மிரட்டிட்டு இருக்கா. இப்போ அந்த ரோபோட் மிச்சலையே கை காட்டிட்டு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது. ஆனால் அதால் பேச முடியல. மிச்சல் இருந்துட்டு நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னா அதோட காதை கழட்டி உள்ள அதோட வாய்ஸ் பாக்ஸை காட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மட்டும் அன்பிளக் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா மிச்சல் மாட்டி விட்றா. இப்போ அந்த ரோபோட் பேசுது. ஆனால் அது பேசுறது என்ன மாதிரி இருக்குன்னா இந்த ரோபோட்ஸ் பொம்மைக்கெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம்ல ஒரு வாய்ஸ் நீ இதை தான் பேசணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கு. அதாவது நம்ம ராக் மான்ஸ்டர் அழிக்கணும் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரோக்ராம் பண்ண வாய்ஸ்ல தான் அது பேசுது. இப்போ அந்த ரூம்ல மிச்சலும் அவங்க தம்பி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்குதே உங்க தம்பி அந்த தம்பி தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்கையிலே சொல்லுது. மிச்சல் இருந்துட்டு அதை வச்சு விளாடாத அதை கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டுக்கிட்ட இருக்கேன் அந்த ஃபோட்டோவை பிடுங்க ட்ரை பண்ணும்போது இப்போ அந்த ரோபோட் தெரியாதனமா கீழே விழுந்து சவுண்டு கேட்டுருது. ஸோ அதை பார்த்து இந்த மிச்சலோட வளர்ப்பு அப்பா இப்போ ரூம்ல என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. வந்து முதல்ல இப்போ தான் அந்த நியூரோ கேஸ்டரை ரொம்ப வருஷம் கழிச்சு கழட்டுறாரு போல. கண்ணெல்லாம் இப்படியே சகப்பா இருக்குது. வந்த உடனே இந்த ரோபோட்டை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாரு. இந்த ரோபோட் எதுக்கு ஏன் வீட்டில் இருக்கு? இது நம்ம தேச துரோகின்னு முத்திர கொடுத்துருவாங்க நம்ம மேல. இந்த ரோபோட் ஒழுங்கு மரியாதையை வெளியே கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பாட்டு கத்திட்டு இருக்காரு. மிச்சல் இருந்துட்டு நானும் அதுக்கு தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் வந்துட்டு அவங்க அப்பாட்ட பேச போனா அவங்க அப்பா பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. ஸோ அந்த ரோபோட் தான் தாங்கி பிடிக்குது. இப்போ அந்த ரோபோட் என்ன காட்டுதுன்னா அவங்க தம்பிக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் கிட் காஸ்மோ. ஸோ அந்த ரோபோட்டோட சைனியை தான் இந்த ரோபோட்டும் காட்டுது. ஸோ அதை பார்த்துட்டு மிச்சல் என்ன பண்றாங்கன்னா ஸோ உண்மையாலே இது நம்ம தம்பியோட கான்சியஸ் இந்த ரோபோட்குள்ள இருக்குதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மிச்சல் புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே இந்த வளர்ப்பு அப்பா என்ன பண்றாருன்னா உடனடியாக போய் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த ரோபோட் இங்கிருந்து அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கால் பண்ண போயிடுறாரு. இங்க மிச்சல் அடிச்சனால இந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னா அவர்கிட்ட போய் எதிர்த்து நிக்குது. இப்போ அந்த ரோபோட்டே இவர் அடிக்கிறாரு கையில அந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்து வச்சு. ஆனா அதுதான் ரோபோட் ஆச்சு ரொம்ப பவராக தான் இருக்கும். அதனால என்ன பண்றாருன்னா உடனடியாக போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு 911க்கு. இந்த மாதிரி எங்க வீட்டில் ஒரு ரோபோட் இருக்கு அதை கொண்டு போய் பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க மிச்சல் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்டன் கன் எடுத்து அவங்க அப்பாவோட கழுத்துலயே வச்சு ஷாக்கை வச்சு விட்டுறாங்க. இதனால அவங்க அப்பா மயங்கி விழுந்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிச்சலும் அந்த ரோபோட் இருக்கும்ல அது ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க அப்பாவோட காரை எடுத்துட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா மிச்சலோட காலில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கர் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு கூட ட்ராக் பண்ணலாம். அதனால மிச்சல் இருந்துட்டு இது உன்னால கட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ அந்த ரோபோ என்ன பண்ணுதுன்னா ஈஸியாக கட் பண்ணிடுச்சு. ஸோ இதை பார்த்த உடனே இந்த மிச்சல் இருந்துட்டு நீ மட்டும் சைக்கோவா மாறிடாத அப்படியே நல்லாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் ஓட்ட தெரியுமான்னு அந்த ரோபோட் கிட்ட கேட்கறா. ஆனால் அந்த ரோபோட் இருந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ மிச்சல் என்ன பண்றான்னா ஏதோ நானே ஓட்டுறேன் அப்படின்னு காரை ரிவர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவா. காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு இப்போ காரை ஓட்டிட்டு போகலான்னு பார்த்தா அவர் நியூரோ கேஸ்டரை மாட்டிட்டாரு போல. இப்போ அந்த ரோபோட் இவங்களை ஃபாலோ பண்ணுது. ஆனால் இவங்க அந்த ரோபோட் மேலேயே காரை ஏற்றிட்டு காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ரொம்ப தூரம் ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் கார் டயர் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுது. ஸோ மிச்சல் இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா ஸ்டெப்னி இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறான். அந்த ஸ்டெப்னியும் கிழிஞ்சு தான் கிடக்குது. சரி இதுக்கு மேலே நம்ம நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அந்த கிட் காஸ்மோ ரோபோட் இருக்கும்ல அது பாட்டுக்கு அங்கே நின்றுட்டு அந்த சென்டர்னு ஒரு இடம் இருக்கும்ல அந்த டவரையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்குது. அப்புறம் மிச்சல் தான் அந்த ரோபோட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கேட்ச் ஃப்ரேசஸ் எல்லாம் பேசாத இந்த கிட் காஸ்மோ டைலாக்லாம் என்கிட்ட திரும்பி சொல்லிட்டே இருக்காது. எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. நான் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை ஆமாம் அப்படின்னு மட்டும் தலையை மட்டும் ஆட்டு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிச்சல் என்ன கேட்குறாங்கன்னா நீ என்னோட தம்பி தானே அப்படின்னு கேட்குறாங்க. அது தலையாட்டுது. ஆமாம் நீ இறந்து போயிட்டே எப்படி உயிரோட வந்திருக்க அது எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த ரோபோட் கிட்ட கேட்டவொடனே அந்த ரோபோட் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது. சரி இப்போ நீ உயிரோடு இருக்க ஆனால் அந்த ரோபோட்குள்ளே தான் இருக்கிறேன் உடம்புல இல்லை. ஸோ உடம்பு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே இப்போ அந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னா வேகமாக போயிட்டு அந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் அந்த சென்டரோட லோகோ இருக்கும் அதை காட்டுது. ஸோ அந்த லோகோவை பார்த்த உடனே மிச்சலுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிச்சு. கிறிஸ்டோபர் பார்த்தீங்கன்னா அவனோட கான்சியஸ்னஸை இந்த ரோபோட்டுக்குள்ளே கூட்டி வந்திருக்காங்க. அது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த ரோபோட் இருந்துட்டு கண்ணில் கை வச்சு காட்டுது. மிச்சலுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியல. ஸோ மிச்சல் அங்கே இருக்கிற ஜூஸ் எடுத்து குடிச்சோன்னா அதில் டிஆர் அப்படிங்கிற வேர்டை போட்டிருக்கு. ஸோ அதை வந்து அந்த ரோபோட் காட்டுது. காட்டின உடனே ஸோ கண்ணாடி யார் போட்டிருப்பா டாக்டர்ஸ் அதிகமாக போட்டிருப்பாங்களே அதனால டாக்டர் ஒருத்தவங்க அங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க தான் கிறிஸ்டோபருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இப்போ மிச்சல் என்ன பண்ணுறான்னா சரி இப்போ இந்த டாக்டர் எங்கே இருக்காங்கன்னு கேட்ட உடனே இப்போ இந்த கிட் காஸ்மோ ரோபோட் என்ன பண்ணுதுன்னா ஒரு மேப்பில் ஒரு இடத்த காட்டுது. அது இந்த மேப்பில் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்ஸில் அடைச்சி வச்சிருப்பாங்களே எக்ஸ்ப்ளோசிவ் ஜோனு. ஸோ அந்த ஜோனுக்குள்ளே தான் காட்டுது. அங்கே எப்படா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ சடனாக ஒன்று தோணுது. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஜோன்லேருந்து ஒருத்தர் வந்து டெலிவரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த டெலிவரி பர்சனால தான் போக முடியும்னு சொல்லிட்டு இப்போ இந்த டெலிவரி பர்சன் எங்கே இருக்காரோ அவரை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த டெலிவரி பர்சன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நியூ மெக்சிகோவில் இருக்காரு. ஸோ அதனால மெக்சிகோக்கு போகிறதுக்காக ஒரு குட்டி ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ரெயின் எல்லாம் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இது அப்படியே ஒரு குட்டி மாண்டேஜ் மாதிரி காட்டுவாங்க. அது பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஸோ எப்படியோ நிறைய தூரம் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நியூ மெக்சிகோக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நியூரோ கேஸ்டரை தலையில் மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாரும் எப்படி குடிக்க அடிமையாகி இப்போ அதில் ஒரு
போதை கிடைக்கிறனால தான் அதை வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த நியூரோ கேஸ்டரில் எல்லாமே கிடைச்சிருது. அதனால அதை தலையில் மாட்டிட்டு வெறும் சார்ஜ் மட்டும் போட்டுட்டு அப்படியே ஒரு பொண மாட்டா இப்போ எல்லாரும் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ மிச்சல் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டை ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு இப்போ போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் மிச்சலுக்கு தேவையான சின்ன சின்ன சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ இங்கே பார்த்தா அந்த குட்டி ரோபோட்டை காணும். அது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அங்கே அந்த நியூரோ கேஸ்டரை மாட்டிட்டு ஒருத்தர் படுத்துருப்பார்ல, அவர்கிட்ட போயிட்டு என்னமோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த குட்டி ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி இந்த நியூரோ கேஸ்டரை வச்சு ஏதோ சொல்லிட்டு இருக்க அந்த கேட்ச் ஃப்ரேஸ் ஸ்டைல்லையே, ஆனால் வந்து அது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதே மாதிரி தான் மிச்சலுக்கு புரியல. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்து ஒரு துணி எடுத்து அவருக்கு போத்தி விட்டு வருது. ஸோ இந்த ரோபோட்டுக்கு இருக்கிற பாசம் கூட மக்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் நியூரோ கேஸ்டரை மாட்டிட்டு அவங்க பாட்டுக்கு எங்கெங்கேயோ கிடக்குறாங்க. அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ட்ரக்கு வந்தால் மனுஷங்க வருவாங்க, மனுஷங்க இந்த ரோபோட்டை பார்த்துட்டு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மிச்சல் என்ன பண்ணுறான்னா இந்த ரோபோட்டை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். இப்போ அந்த ட்ரக்லேருந்து ஒரு ஆள் இறங்கி வராது. யாருன்னு பார்த்தா இவர் தான் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஜோனில் இருந்துட்டு உள்ளே போயிட்டு மனுஷங்களை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறவர். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் ஒரு கன்னை இங்கே விற்கிறதுக்காக வந்திருக்காரு. அதை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நியூரோ கேஸ்டர் மாட்டின ஒரு ட்ரோன் ரோபோட் தான் வந்திருக்குது. அது வந்து இங்கே பேரம் பேசிட்டு இருக்கு. ஸோ இந்த கன் எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் இருந்துட்டு சூப்பராக வேலை செய்யும், நல்லா ஃபுல்லி லோடராக இருக்குது, உள்ள புல்லட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த ரோபோட் மனுஷன் என்ன பண்ணுறான்னா அப்புறதுக்கு நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்து ஷூட் பண்ணுறதுக்காக நேராக நீட்டிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த டெலிவரி பர்சன் என்ன பண்ணுறாருனா, ஐயோ நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதையா, நான் உன்ட்ட நேரடியாக தானே வந்தேன், நீ அதே மாதிரி நேரடியாக தான் வந்துருக்கணும், நீ இந்த மாதிரி ட்ரோன் ரோபோட்லாம் அனுப்பிச்சு இந்த மாதிரி கன் எடுத்து நீட்டோம்னா நான் எதிர்பார்க்கலையா, சத்தியமாக ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தலையை லைட்டாக சாச்சிட்டு அதான்டா நான் ஷாக்குன்னு தான் சொன்னேன், ஷாக்கு அப்படின்னு அவர் பாட்டுக்கு உளறிட்டு இருக்காரு. என்னடா உளற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்குக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி வந்து அந்த ரோபோட்டில் பட்டுருது. ஸோ இது EMP வேவ்னு நினைக்கிறேன். அது பட்ட உடனே அந்த ரோபோட் செயலிழந்து போயிடும். ஸோ சுட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து ஒரு ரோபோட் வெளியே வருது. ஸோ இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா மனுஷங்க தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் மட்டும் எப்படி இப்படி ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறனால ரோபோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாமோ என்னமோ. அப்புறம் இந்த டெலிவரி பண்ணுற பர்சன் பேர் பார்த்தீங்கன்னா ஜெட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன்டாடி நான் உன்னை எவ்வளோ நேரா ஷாக்குன்னு சொல்கிறது, வெளியே வந்து டக்குன்னு சுட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரோபோட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, யோ ப்ரோ நான் பவர் சேவிங் மோட்ல இருந்தேன் ப்ரோ, சார்ஜ் போட்டுருந்தேன், பாதிலே பவர் புடிங்கி போட்டா வர முடியும், எப்படியோ சுட்டுட்டோம்ல, கன்ல புல்லட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ட்ரிக்ஸா கண்ணை நம்ம மேல எடுத்துருப்பாராமா, நம்ம கிட்டே வா, சரி வா, இந்த ஹெல்ப் மட்டும் போதாது, இந்த ட்ரோனை எடுத்து உள்ள போட்டுட்டு அவனோட பைக் எடுத்துட்டு நம்மளோட இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த ட்ரக்குக்குள்ள மிச்சலும் அந்த கிட்காஸ்மோ ரோபோட் இருக்கும்ல அதுவுமே ஏறி உட்காந்துக்குது அவங்களோட இடத்துக்கு போகிறதுக்காக. ஸோ இப்போ இவங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த பழைய ஆன்டிக் பொருளெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்களே பூமி நல்லா இருக்கும்போது, ஸோ அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹார்மன் ரோபோட் இருக்கும். ஸோ அந்த ரோபோட் பேர் ஹார்மன். அந்த ரோபோட் கிட்ட என்னால் ஹெவியான பொருளெல்லாம் தூக்க முடியாது, நீ எடுத்து உள்ள வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ள வந்துடுறாரு. ஸோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி மிச்சலும் அந்த குட்டி ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டோட இடத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெட் என்ன பண்ணுறாருன்னா, நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாரு. அங்கே பார்த்தா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகி கிடக்குது. ஸோ இந்த மாதிரி ஆஃப் ஆயிருந்தால் என்ன ஆகும், அவன் இந்த பதப்படுத்தி வச்ச சாப்பாடு எல்லாமே கெட்டு போயிடும். அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த ஹார்மன் ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வயசாயிடுச்சா இல்லை இந்த பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாம் பெருசாகிட்டு போதா, தூக்கவே முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி உளறிட்டு வந்துருக்கு. அப்போ ஜெட் இருந்துட்டே, ஹே ஹார்மன் இங்கே பாரு, நீயா இந்த ஃப்ரீசர் பாக்ஸோட எக்ஸ்டென்ஷன் கார்டு எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த ரோபோட் இருந்துட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஜட்டுக்கு வரும் பாருங்க கோவம், நான் இப்போ சாப்பிட வேணாமாடா, என் சாப்பாடுலாம் கெட்டு போயிருண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹார்மன் ரோபோட்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வர கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூவியை இப்போ என்னுடைய கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இந்த ஹார்மன் ரோபோட் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டுங்கிறவர் எப்போவுமே அனாயிங் பண்ணிகிட்டே கிடக்கும். அவர் கடுப்பேற்றுறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒன்று தான் இந்த ஃப்ரீசர் பாக்ஸாக இப்போ பண்ணுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க மிச்சலும் அந்த குட்டி ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா சவுண்டு போட்டுறாங்க. அதை பார்த்து இவங்க கண்டுபிடிச்சாங்க யாரும் நம்மள இடத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ அப்படியே கண்டுபிடிச்சி அப்படியே கன் ஸ்பாட்டில் ரெண்டு பேர்த்தையுமே நிறுத்திடுறாங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, உள்ளே உங்களுக்கு எப்படி வரதுக்கு அனுமதி இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. நான் உன் ட்ரக்கில் தான் ஏன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் சொல்லிட்டு இருக்கா. ஜெட் இருந்துட்டு இந்த இடத்த நீங்கள் மறந்துடுங்க, ஸோ இந்த இடத்துலேருந்து உடனே கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் உடனே இந்த எக்ஸுக்கு போய் ஆகணும் அப்படின்னு மிச்சல் சொல்கிறான். நாங்கள் எல்லாம் எக்ஸுக்கு போகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டு குழப்ப ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் தெளிவாக பேசினதை நானும் கேட்டேன், ஏன் இந்த பாட்டு கூட பேசிச்சு அதையே நான் கேட்டேன். சரி விடுங்க, உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிச்சலும் அந்த ரோபோட்டு கிளம்புற போகும்போது மறுபடியும் இன்னொருத்தர் யாரோ அந்த இடத்துல வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த தடவை இப்போ அந்த ஜெட் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இந்த இடத்துல வேற யாரோ வந்திருக்காங்க, நீங்கள் சின்ன பசங்க உங்க கூட பிரச்சனை இல்லை, வேற யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ யாருன்னு பார்த்தா இது ஒரு ஹண்டர் ரோபோட். மிச்சலோட அப்பா கால் பண்ணியிருப்பார்ல, ஸோ அந்த கால் பாதிலே எண்ட் ஆயிருக்கும். ஸோ அதை ட்ராக் பண்ணி தான் இந்த ஹண்டர் ரோபோட் வந்திருக்கு. ஸோ ஜெட் இருந்துட்டு இங்கே நம்ம சரணடைஞ்சிடலாம், இப்போ நான் சொல்கிற மாதிரி நீ கதையை மேக் பண்ணு, நீ என் தங்கச்சி நான் தான் ஒன்ன இந்த இடத்துல வந்து நம்ம பழைய பொருட்களில்
வித்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திடலாம்னு சொல்லி இப்போ அவங்க பேசிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரோபோட் கிட்ட போகிறாங்க, அதாவது அந்த ஹண்டர் ரோபோட் கிட்ட. அப்புறம் அந்த ரோபோட் கிட்ட இருக்க மனுஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக புட்டு வைக்கிறான். அதாவது மிச்சல் பார்த்தீங்கன்னா காரை திருடிட்டு வந்தது, ஒரு ரோபோட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, இதெல்லாம் புட்டு வச்சேன்னு ஜெட் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. அடா பாவி மகளே, உனக்காடி நான் ஹெல்ப் பண்ண நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெட் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சரிங்க நாங்களே வந்து சரண்டர் ஆயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும்போது, இப்போ நீங்கள் பண்ணதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஷாக் ட்ரிக்கை ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னா அவரே தூக்கி அந்த ஷாக்கு மேலே காமிச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ரோபோட்டு அந்த ஹார்மன் ரோபோட்டு எல்லாம் தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஹண்டர் ரோபோட் என்ன பண்ணுதுன்னா விட மாட்டேங்குது, இவங்களை எப்படியாவது பிடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ட்ரை பண்ணுது. ஸோ ஜெட் தான் என்ன பண்ணுறாருன்னா கன்னை வச்சு அந்த ஹண்டர் ரோபோட்டை சொல்லலாம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த கன்னியை வளச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹார்மன் ரோபோட்டும் அந்த குட்டி ரோபோட் இருக்கும்ல கிட் காஸ்மோ, அது 2 ரோபோட்டும் சேர்ந்துதா இந்த ஹண்டர் ரோபோட்டை அடிச்சு போட்டுட்டு அது மேலே கரெக்டாக மிச்சல் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ட்ரக் எடுத்துகிட்டு வந்து மோதிரா. ஸோ இதனால அது இடிபாடுக்குள்ளே சிக்கிக்குது. இந்த சமயத்தை யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. அதாவது அந்த ஒரு எல்லை மாதிரி இருக்கும்ல எக்ஸ்ப்ளோசிவ் ஜோனு, அதுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்புறம் ஜெட் இருந்துட்டு ஸோ சரியா போச்சு போ, இப்போ நம்ம சாப்பாடே இல்லாமல் இந்த இடத்துல தவிச்சு உயிர் வாழ போகிறோம், ஸோ தப்பாக சொல்லிட்டேன், உயிர் இறக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜெட்டு புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளான் சொல்கிறேன், நீங்கள் அந்த டாக்டரை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் ஸ்டாப் பண்ணிடுறா. என்ன உன்னால் எதுவுமே கொடுக்க முடியாது, சரிவா உனக்கு தான் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஜெட்டும் அந்த ஹார்மன் ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோபோட் மாதிரி இருக்கும், அந்த ஹெச்ஆர்எம் ரோபோட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோபோட்டுக்குள்ளே அந்த குட்டி ரோபோட் ஹார்மன் ரோபோட் ஏறி உட்காந்துட்டு இங்கே ஒரு ட்ரக்குமா இருக்குது, அதுக்குள்ளே இவங்களை உட்கார வச்சு இப்போ அந்த ரோபோட் தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பாலைவனம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நிறையா ஸ்கேவஞ்சர் ரோபோட் இருக்குது. அதாவது ஸ்கேவஞ்சர் ரோபோட் என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற இன்னொரு ரோபோட்டோட பாதி பார்ட்ஸை பிச்சு இது மாட்டிக்கும். ஸோ அந்த பிச்சை எடுத்துகிட்டு வந்து இது இன்னொரு ரோபோட் இருக்கும், அது மாட்டிக்கும். இந்த மாதிரி தான் இந்த ஸ்கேவஞ்சர் ரோபோட்ஸ் எல்லாம் பண்ணும். ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஜெட் இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா மிச்சலை எப்படியாவது கடுப்பேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஹார்மன் ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, சின்ன குழந்தைய போய் கடுப்பேற்றியா, போரில் நம்ம சண்டை போடும்போது நீ என்ன பண்ண, குழந்தை மாதிரி எழுதிட்டு இருந்தியல்ல, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்குள்ள எப்படி பாண்டிங் ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் அந்த ஹார்மன் ரோபோட் சொல்லிட்டு இருக்கு. அதாவது போரில் வந்துட்டு இந்த மனுஷங்களுக்கும் இந்த ரோபோட்ஸுக்கும் சண்டை வந்திருக்கும்ல, அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த ரோபோட்ஸை சுட தான் போயிருப்பாரு. ஆனால் இந்த ஹார்மோன் ரோபோட் பார்த்தீங்கன்னா இவரோட உயிரை காப்பாற்றிருக்கோம். ஸோ அப்போ தான் இவங்க 2 பேருமே ஒட்டுக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பாண்டிங் ஆயிருப்பாங்க. அதுலேருந்து இவங்க 2 பேரும் இப்போ ஒட்டுக்கா இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் இப்போ இந்த ஹார்மோன் ரோபோட் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அங்கே அப்படியே இந்த சீன் கட் ஆன உடனே இந்த சென்டரில் காட்டுறாங்க. அதாவது அந்த மொட்டையாக ஒருத்தர் இருப்பார்ல இந்த சென்டரை உருவாக்குனவர், அவர் பார்த்தீங்கன்னா அந்த நியூரோ கேஸ்டரை தலையில் மாட்டிக்கிட்டு அவங்க அம்மாவோட மெமரிஸ் எல்லாம் அந்த நியூரோ கேஸ்டர் வழியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிச் அதில் வந்துருது. ஸோ இந்த கிளிச்சுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த மாதிரி கிறிஸ்டோபர் இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டாக்டர் இருந்துட்டு அவனோட உடம்பு இங்கே தானே இருக்குது, எப்படி அவன் தப்பிச்சு போக முடியும்னு சொல்லிட்டு அந்த ஈத்தன் அப்படிங்கிறவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த 2 சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறானுங்கன்னா, இந்த மாதிரி அவனோட கான்சியஸ்னஸ் இங்கே இருக்குது, அவனோட கான்சியஸ்னஸை இந்த மாதிரி வெளியே கொண்டு போகிற மாதிரி யாரோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளோட கண்டுபிடிப்பில் அந்த கிளிச் இருந்திருக்கு, இப்போ அந்த கிளிச்சை யாரோ மறுபடியும் பெருசு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஈத்தன் கிட்ட. ஸோ உடனடியாக அந்த ஈத்தன் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு அந்த ஹண்டர் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் உடனடியாக அந்த காஸ்மோ ரோபோட்டை பிடிச்சிங்களா இல்லையா, அந்த காஸ்மோ ரோபோட்டுக்குள்ளே தான் அந்த கிறிஸ்டோபரோட மெமரிஸ் இருக்காமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே ஸோ நான் உடனே பிடிக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஹண்டர் ரோபோட்டு மறுபடியும் அவங்கள தேடி போயிட்டுருக்கு. அப்புறம் அங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆன உடனே இங்கே மிச்சலும் அப்புறம் அந்த ஜெட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் டாப் மவுண்டன் இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் இருக்காங்கன்னு சொல்லி அந்த ரோபோட் சொல்லியிருக்கோம், அந்த குட்டி ரோபோட். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ரோபோட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெட் என்ன பண்ணுறாருன்னா பைனாகுலர் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு, நிறையா ரோபோட்ஸு, இந்த இடத்துல தங்குறதுக்கான எல்லா வசதியும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜெட் இருந்துட்டு ஒன்று பார்க்குறாரு, எவ்வளோதான் நம்ம ரோபோட்ஸுக்கு நம்ம மனுஷங்களோட இதை கொடுத்தாலுமே அது பாரு விளையாட்டுத்தனமாக இந்த இடத்துல ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ எதுக்கு இது அம்பு விடுதுன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கும்போது பட்டுன்னு வந்து அந்த அம்பு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காரில் இடிச்சிருது. பார்த்தா தான் தெரியுது அது அம்பு கிடையாது, அங்கே ஒரு பெரிய மரக்கட்டை தூக்கி வீசிருக்கு. இந்த ஹார்மோன் ரோபோட் ஐயோ அட்டாக் பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. ஆனாலுமே இந்த ஹார்மோன் ரோபோட்டையுமே அடிச்சு இவங்க எல்லாத்தையுமே பிடிச்சாங்க. இப்போ பிடிச்சோன்னா ஒரு கைதி மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜட் இருந்துட்டு கேட்குறாரு, ஏப்பா நீ ஒரு ரோபோட் தான்டா, அவங்ககிட்ட பேச வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹார்மோன் ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, ஐயோ என்ன எங்களை சொந்தக்காரன் நினச்சிட்டு இருக்கியா, இவங்க யாருன்னு எனக்கு தெரியலையா, ஆனால் ரோபோட்ஸ் தான் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், வா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஒவ்வொரு ரோபோட்ஸும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. மியூசிக் வாசிக்கிறதுக்கு ஒரு ரோபோட்டுக்கு, ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஒரு ரோபோட்டு, அதுக்கப்புறம் பாப்கார்ன் ரோபோட் இருக்குது, ஐஸ்கிரீம் கொடுக்குற ரோபோட் இருக்குது, ரேடியோ பாக்ஸ் மாதிரி ஒரு ரோபோட்டு, இந்த மாதிரி பல ரோபோட்டு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கிரியேட்டிவாகவும் உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க இந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மிச்சலோ, அதுக்கப்புறம் அந்த ஹார்மன் ரோபோட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெட் எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு மியூசிஷியன் ரோபோட் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுதுன்னா, இங்கே ஒருத்தர் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், இவர் தான் தலை சிறந்தவர் மிஸ்டர் பீனட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோட்ஸுக்கெல்லாம் தலைவரான அந்த பீனட்டை கூட்டிகிட்டு வந்து மிச்சலுக்கும் ஜெட் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது. அப்புறம் இந்த மிஸ்டர் பீனட் ரோபோட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஸ்கேவஞ்சர் ரோபோட்னு சொல்லி தான் எங்கள் ஆளுங்க உங்களை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த
பீனட் ரோபோட் சொல்லுது. ஏன்னா அந்த ஸ்கேவெஞ்சர் ரோபோட் இவங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பிடிங்கி அது மாட்டிக்கல, அதனால தான் அவங்க இந்த மாதிரி சேஃப்டிக்கு உங்களை பிடிச்சி வந்திருக்காங்கன்னு சொல்லுது. அப்போ மிச்சல் இருந்துட்டு நாங்கள் இங்கே ஒரு டாக்டரை தேடி வந்திருக்கோம், அவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே எங்களுக்கு டாக்டர்லாம் எதுவும் தெரியாது, நாங்கள் வேணா உங்களை இங்கிருந்து ஒரு 10 மைல் தள்ளி இங்கே இருக்கிற டெசர்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம், நீங்கள் மட்டும் இங்கே இருக்கிறத மனுஷங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்களை மறுபடியும் அவங்க அட்டாக் பண்ண கூட மறுபடியும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீனட் ரோபோட் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இங்கே அந்த ஜெட் என்ன பண்ணுறாருன்னா சாப்பிட்றதுக்காக இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து பார்த்தா அவர் கேட்குறதெல்லாம் எதுவுமே அந்த ரோபோட் இல்லைன்னு தான் சொல்லுது. இங்கே மிச்சல் இருந்துட்டு மறுபடியும் திரும்பி அந்த பீனட் ரோபோட் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பீனட் ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு தெரியும், ஆனால் அவரை நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கிருந்து வெளியே போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த ஜெட் இருந்துட்டு வெளியே போயிட்டாரா, அப்போ அவர் இறந்துருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பீனட் ரோபோட் இருந்துட்டு, ஆமாம் அவர் இந்த இடத்துல இருந்தாருன்னா எங்களுக்கு பாதிப்பாக இருக்கும், அதனால தான் நான் அவர் வெளியே அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ மிச்சல் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மனுஷங்க மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கிறீங்க, அவங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறனால தான் உங்களை எதிர்த்தாங்க, நீங்கள் உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறனால இந்த மனுஷனை இங்கிருந்து வெளியே போக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிச்சல் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வெளியே நிறைய ட்ரக்ஸ் இருக்கிறத பார்த்த காரில் இருந்தது, அந்த காரில் ஏதோ ஒன்று ஒர்க் ஆகுமான்னு பார்த்து நான் வெளியே போய் என்னோட தம்பியை தேடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் வெளியே போகிறா. அப்போ டெட் இருந்துட்டு 1,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபுல்லாக நீங்கள் தேடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறியா, உன்னால் வெளியெல்லாம் போய் எதுவும் பண்ண முடியாது, அது வெளியே இருட்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கேவெஞ்சர் ரோபோட் உன்னை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டு தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஹார்மன் ரோபோட் என்ன பண்ணுதுன்னா, உன் உடம்பை தேடுறதுக்காக உங்கள் அக்காவையே கொல்ல போறியா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ அந்த கிட்காஸ்மோட் ரோபோட் என்ன பண்ணுதுன்னா அது போகாமல் அப்படியே பாவமாக பார்த்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மிச்சல் புரிஞ்சுக்கிறா, சரி நான் நைட்டு போல நான் காலையில் போய் தெரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிச்சல் அங்கே இருக்க சமாளிச்சிட்டா. அதுக்கப்புறம் மிச்சல் அங்கே நைட் இருந்துட்டு அவங்க தம்பி கூட இருந்த பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்காஸ்மோ ரோபோட் என்ன பண்ணுதுன்னா அதுக்கிட்ட இருக்கிற ப்ரொஜெக்டரை வச்சு இந்த கிட்காஸ்மோவோட ஷோ இருக்கும்ல அதை அப்படியே போட்டு காட்டிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு மிச்சல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் உமன் ரோபோட் வருது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா இவங்களை எழுப்புது. ஏன்னா மிச்சல் தூங்கிட்டு இருந்திருப்பா அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். மிச்சல் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி அந்த டாக்டர் இங்கிருந்து கிளம்பும் போது கிறிஸ்டோபர்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொல்லிச்சு, இதுக்காக நீங்க கிட்ட சைன்லாம் போட வேணாம், இது உங்ககிட்ட நான் சொல்லியிருக்க கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரோபோட் சொல்லிட்டு இருக்கு. இப்போ அந்த லெட்டர்ல பார்த்தீங்கன்னா அட்ரஸ் போட்டிருக்கு, அந்த டாக்டர் எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதனால இப்போ அந்த இடத்துக்கு போறதுக்காக மிச்சல் தயாரா இருக்கும்போது இப்போ அந்த பீனட் ரோபோட் இருக்குல்ல, ஸோ அதுவும் வந்துருது. அது மனசு இறங்கியிருக்கு போல. சரி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு முன்னாடி என்னோட இன்னொரு கூட்டாளியை கூட்டிட்டு போலாம், அவருக்கு இருந்தால் நமக்கு உடனே சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இங்க ஒரு பேஸ்பால் த்ரோ பண்ற ஒரு ரோபோட் இருக்கு, அதுக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த ரோபோட்டு அதோட அருமை பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி நிறைய ஸ்கேவெஞ்சர்ஸை நான் அடிச்சு துவைச்சு காய போட்டிருக்கேன், இப்போ இதனால என்ன தெரிய வருதுன்னா நான் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்கேவெஞ்சர் ரோபோட்டை எப்படி அடிச்சங்கிற புகழெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகி போயிருது. ஸோ அந்த ஜெட்டு தான் போயிட்டு அதை ஆன் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் திரும்பி அது ஆன் ஆகுது. அப்போ ஜெட் இருந்துட்டு இதால நமக்கு தொல்லை தான் நினைக்கிறேன், ஏன்னா பாரமா இருக்க போது, இது திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இப்போ பட்டுன்னு அந்த பால் அடிக்கும் பாருங்க, செவுத்த பிச்சுட்டு போயிருது. அப்புறம் ஜெட் இருந்துட்டு நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ அந்த டாக்டர் எங்க இருக்காரோ அந்த இடத்த தேடி போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு வழி சொல்றது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த போஸ்ட் மூமெண்ட் ரோபோட். ஸோ இந்த மூவில பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த போஸ்ட் மூமெண்ட் ரோபோட் பண்றதெல்லாம் கியூட்டா இருக்கும், பேசுறதெல்லாம் கியூட்டா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஹார்மோன் ரோபோட்டுக்கு அடுத்தது. ஸோ ஒரு வழியா அந்த டாக்டர் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போஸ்ட் மூமெண்ட் ரோபோட் கூட்டிட்டு வந்து விட்டுருது. இந்த இடத்துல பார்த்தா எல்லா இடமும் அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் பார்ட்ஸை கண்ணா பின்னான்னு பிச்சு போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த டாக்டர் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எல்லாருமே நின்றுட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேவெஞ்சர் ரோபோட்டா வந்து இவங்களை சுற்றி போட்டுருது. சரி எப்படி இருந்தாலும் இதுக்கிட்ட ஃபைட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ரவுண்டாக நின்று அதை சுடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏதோ ஒரு பாட்டு ஓடுது. அதோட சவுண்டை கேட்க முடியாமல் இந்த ஸ்கேவெஞ்சர் ரோபோட்டில் அலறிட்டு இருக்குது. ஸோ அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு இருக்கிற பாதை வந்து க்ளோஸ் ஆகி ஒரு ஸ்லைடர் மாதிரி வருது. அதுக்குள்ளே சறுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல தான் டாக்டர் பதுங்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த ஸ்கேவெஞ்சர் ரோபோட்டில் இவரோட பாதுகாப்புக்காக வெளியே வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் டாக்டருக்கு புரியுது, ஸோ நம்ம அனுப்பிச்ச மெசேஜ் இவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிறிஸ்டோபர் ரோபோட் தான் பார்த்தீங்கன்னா அதாங்க இந்த ரோபோட்டை சொல்கிறேன், கிட்காஸ்மோட் ரோபோட்டு. அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு அந்த கார்டை கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா உண்மையாகவே என்ன நடந்தது இந்த கிறிஸ்டோபரோட உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ மிச்சலோட ஃபேமிலிக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா மிச்சல் மட்டும்தான் உயிரோடு இருந்திருப்பா, அவங்க அப்பா தம்பி எல்லாருமே இறந்துருப்பாங்கன்னு சொல்லி தான் இந்த டாக்டர் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் உண்மை அது கிடையாது. அவங்க தம்பி உயிர் பொழைச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் இவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல அவங்க தம்பியோட மூளை பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு மனுஷங்களோட அதிகமாக வேலை செய்யுது. அதனால இவனை நம்ம இந்த நியூரோகேஸ்டர் டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளை இவனை வச்சு டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனை எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. அப்புறம் அந்த ரிசர்ச்சில் இவங்க சக்ஸஸும் ஆயிடுறாங்க. இவனோட மூளையோட இதை வச்சு தான் இந்த சென்டரையை புதுசாக உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த சென்டரை உருவாக்குனதுனால தான் இவங்க இந்த செகண்டாக அந்த ரோபோட்ஸ் கூட சண்டை போடும்போது வாரில் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு இந்த டாக்டர் எல்லாத்தையுமே விவரமாக இப்போ சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதனால மிச்சல் பார்த்தீங்கன்னா செமையாக கோவப்பட்டுறாங்க. ஸோ ஜெட் தான் போய் தட்டுக்கிறாரு, இந்த மாதிரிலாம் பெரியவங்களை அடிக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெட் என்ன பண்ணுறாருன்னா பொக்குன்னு அவர் வயிற்றுல ஒரு அடி வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஹார்மோன் ரோபோட் என்ன சொல்லுது
சொல்லுதுன்னா, ஏய் நீங்கள் ஸ்கேவஞ்சரை விட மோசமாக இருக்கீங்களா மனுஷ பயிலுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டர் ரோபோட் வந்துருது. அதாங்க அந்த ட்ரோனு. அது வந்தோடனே இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியோ வெளியே எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அது இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே இருந்திருக்காங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பீனட் ரோபோட் இருந்திருக்கு. அந்த பீனட் ரோபோட் தான் இந்த ஹண்டர் ரோபோட் கூட சண்டை போட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே வெளியே எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்போ அந்த ஈத்தன் பையன் என்ன பண்ணியிருக்கான்னா நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு, அதான் அந்த ஹண்டர் ரோபோட் மாதிரியே நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல அனுப்பிச்சு இவங்களை பிடிச்சிட்டு வரதுக்காக அனுப்பிச்சு விட்டுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மனுஷங்களை விட்டுட்டு இந்த ரோபோட்ஸை மட்டும் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரோபோட்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த இவங்களும் சண்டை போட வேண்டிய நிலைமையாயிருச்சா. அதனால அந்த பால் ரோபோட் என்ன பண்ணுதுன்னா அவங்களோட ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஸ்க்ரீன்லேயே பாலை விட்டு அடிக்குது. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் உமன் ரோபோட் இருக்கும்ல, இது வந்து இன்னொரு ட்ரோன் ரோபோட்டோட வயிற்றுல குத்தி ஒயர்லாம் பிடிங்கி வெளியே போட்டுருது. ஸோ அதை பார்த்துட்டு ஜெட் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. அப்புறம் ஏமா போஸ்ட் உமன் ரோபோட் இந்த அளவுக்கு நீ சண்டை போடணும்னு எதிர்பார்க்கவே இல்லையே, எதுக்காக இவ்வளோ பவர் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இந்த லெட்டர்ஸ்லாம் டெலிவரி பண்ணும்போது இந்த டாவர்மெண்ட் டாக்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தது, அதனாலேயே எங்களுக்கு ப்ரோக்ராம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய ட்ரோன்ஸ் வருது, அது எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களால சமாளிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா நானே வந்து சரண்டர் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சரண்டர் ஆக வரும்போது இந்த சென்டரோட ஓனர் ஒருத்தர் இருப்பான்ல அந்த மொட்டை பையன் ஈத்தன், அவன் என்ன பண்ணிடுறான்னா கன் எடுத்து டக்குன்னு சுட்டுறான். இதை பார்த்துட்டு அந்த ஹண்டர் ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, அவர் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிரு. நான் தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, எதுக்கு அவரை கொண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவர் வந்து ரூல்ஸை மீறிட்டாரு, ரொம்ப வயலேஷன் பண்ணிட்டாரு, அதனால தான் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஈத்தன் ஆஃப்லைன் போயிடறான். ஸோ இதை பார்த்துட்டு இந்த ஹண்டர் ரோபோட்டில் இருக்கார்ல கண்ட்ரோல் பண்ணுவார்ல, அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இதாகிறாரு, ஃபீல் பண்ணிடுறாரு. ஏன்னா அவரோட நோக்கம் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை காப்பாற்றுறது மட்டும்தான். இந்த மாதிரி ரோபோட்ஸை அழிச்சிட்டு மனுஷங்க நிம்மதியாக வாழணும் தான் நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் மனுஷங்களே பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸை விட மோசமாக போகிறத பார்த்துட்டு இப்போ அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ இந்த இடத்துல நிறைய ரோபோட்ஸ் வந்தனால இவங்களால சமாளிக்க முடியல. அதனால பார்த்தீங்கன்னா அந்த கிட்காஸ் மோட் ரோபோட் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இங்கே நடந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ரோபோட்ஸ் அடி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ளோர்டுன்னு ஒரு இடம் இருக்கும்ல, டேபிள் டாப் மவுண்டனு, அந்த இடத்துல இந்த ரோபோட்ஸ் வாழ்ந்துட்டு இருந்திருக்கும்ல, அந்த இடத்தையுமே நிறைய பேர் உள்ள வந்து சூறையாடிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்க நிறைய ரோபோட்ஸ் அடி வாங்கி பாதினா உடஞ்சு கிடக்குது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ரோபோட்ஸ் மேலே தனியாக ஒரு கருணையாக வரும்னு சொன்னால இந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையாலே ரோபோட்ஸ் பாவண்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நம்மளை எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரோபோட்ஸ் அப்புறம் மிச்சல் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெக்சிகோவிலேருந்து அந்த எல்லா ரோபோட்ஸுமே கூட்டிகிட்டு அந்த சென்டரோட முக்கியமான இடம் இருக்குல்ல, அந்த ஈத்தன் கூட இருப்பான்ல, அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. எப்படி போகிறாங்கன்னா நிறைய ட்ரக்ஸ் ஃபுல்லாக அந்த ரோபோட்ஸை லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கே சென்டரில் நிம்மதியாக நடந்து வந்துட்டு இருந்த ஒரு லேடி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒரு கார் வந்து இந்த மேலே இடிக்கிறத பார்த்துட்டு என்னன்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா வெளியே அந்த ஹர்மன் ரோபோட் இருக்குங்களே, அது அந்த ஹெச்ஆர்எம் சூட்டை போட்டுட்டு வெளியே வந்து ஒரு விரல் புரட்சி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை என்னால் போட முடியாது, என்னால் சென்சார் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்னங்க இந்த இடத்துல நிறைய ரோபோட்ஸ்லாம் வந்துடுது. ட்ரோன் ரோபோட்ஸுக்கும் இங்கே இருக்கிற எல்லா ரோபோட்ஸ்க்கும் மாற்றி சண்டை நடக்குது. ஸோ இந்த சண்டை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு சத்தியமாக போர் அடிச்சு போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ரோபோட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுருக்கு. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி மிச்சல் என்ன பண்ணுறான்னா இந்த சென்டரோட உள்ள முக்கியமான இடத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்க தம்பியை காப்பாற்றுறதுக்காக உள்ள போயிடுறா. ஸோ இவளுக்கு எப்படி தெரியும் எப்படி அவங்க தம்பியை காப்பாற்றுவான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த டாக்டரோட முக்கியமாக ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும். அந்த கம்ப்யூட்டரில் அவரோட எல்லாத்தையுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. ஸோ அவரோட நினைவுகள் உட்பட இப்போ அந்த கம்ப்யூட்டர் ரோபோட்டை எடுத்துகிட்டு போய் தான் இப்போ அவங்க தம்பியை காப்பாற்ற போகிறான். இங்கே இந்த மொட்டை பையன் ஈத்தன் என்ன பண்ணுறான்னா அவனு ஒரு பெரிய ட்ரோனை மாட்டி வச்சுக்கிறான். ஸோ இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வரும் முன்னாடியே என்ன பண்ணியிருக்கான்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான், ஒரு பெரிய ட்ரோனை ரெடி பண்ணி வச்சுட்டான். இப்போ அந்த ட்ரோனை எடுத்துகிட்டு வெளியே போய் தாறுமாறாக சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ அந்த ட்ரோன் வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த போஸ்ட் உமன் ரோபோட்டு வெளியே நின்றுட்டு இருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அந்த ஈத்தன் என்ன சொல்கிறான்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே உள்ளே வரக்கூடாது, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த போஸ்ட் உமன் ரோபோட் என்ன சொல்லுதுன்னா யுனைடெட் ஸ்டேட் போஸ்டல் சர்வீஸோட எம்ப்ளாயான நான் இந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லெட்டர் எழுதி காட்டுது. ஸோ இதெல்லாம் பண்ணுறது க்யூட்டாக இருக்குது. ஆனால் என்ன இந்த ட்ரோன் ரோபோட் பையன் ஈத்தன் இருக்கான்லாம் அடிக்க போகிறான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ மியூசிக் சவுண்டை கேட்ட உடனே டக்குன்னு திரும்பிடுறான். அந்த சமயத்தை யூஸ் பண்ணி இந்த உமன் ரோபோட் என்ன பண்ணுதுன்னா அது ஓடி போயிருது. அப்புறம் இந்த ஈத்தன் பையன் இந்த பெரிய ட்ரோனை போட்டுட்டு வந்த உடனே எல்லா ரோபோட்டையுமே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கான். ஃபுல்லாக இஎம்பி கன்னாக வச்சிருக்கான் போல. அது பட்ட உடனே எல்லா ரோபோட்ஸுமே செயலிழந்து போயிருது. இங்கே ஒரு பெரிய ரோபோட் மாதிரி இருக்கு, அதை போய் ஜம்ப் பண்ணி அதோட காலில் சுட்ட உடனே அந்த கால் செயலிழந்து போயிருது. இப்போ அதனால அந்த ரோபோட் கீழே விழுந்துருது. இப்போ அந்த பீனட் இருக்குள்ள பீனட் ரோபோட் அது சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டர் ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணுறவர் வந்துறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ரோபோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த பீனட் ரோபோட் என்ன கேட்குதுன்னா எதுக்காக எங்களுக்கு உதவி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த ஹண்டர் ரோபோட்டோட கண்ட்ரோல் பண்ணுறவர் என்ன சொல்கிறாருன்னா நான் முதல் முறையாக ரோபோட்டோட கொடூரமான ஒரு மனுஷனை பார்த்தேன், அதனால நான் உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இந்த சீன் கட் ஆன உடனே இங்கே டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிறிஸ்டோபர் பையனை வச்சு மறுபடியும்
சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ரோபோட்டோட வந்த மிச்சல் என்ன பண்ணுறான்னா அந்த கம்ப்யூட்டர் ரோபோட்டை வச்சு அவங்கள பயமுறுத்திட்டு இப்போ திரும்பி அவங்க தம்பியை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஸோ இப்போ அவங்க தம்பிக்கிட்ட பேசணுன்னா முடியாது, ஏன்னா அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கான். இப்போ அதனால் அவங்க தம்பிக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா நம்மளும் அந்த நியூரோ கேஸ்டரை மாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த நியூரோ கேஸ்டரை மாட்டி இப்போ அவங்க தம்பிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கா. தம்பியோட கான்சியஸும் இப்போ மிச்சலோட கான்சியஸும் ஒரே இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிச்சலோட தம்பி கிறிஸ்டோஃபர் என்ன கேட்குறான்னா, எப்படிக்கா இந்த இடத்துக்கு வந்தால் நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், நமக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்ததில் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அக்கா தான் ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த மாதிரிலாம் நடந்தது, இவனுக்கு வந்து நியூரோ கேஸ்டரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக உன்னோட மூளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் என்ன பண்ணுறான்னா, சரி எனக்கு இந்த சென்டரில் எனக்கு வாழ பிடிக்கல, அதனால உன் கையால் என்னை அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டோஃபர் சொல்லும்போது மிச்சல் இருந்துட்டு இந்த கிளிச் மூலியமா தான் இந்த உன்னோட கான்சியஸ்னஸை இந்த ரோபோட்டுக்கு அனுப்பிச்சாங்க, இப்போ மறுபடியும் இந்த ரோபோட்டுக்கிட்ட இருந்து உனக்கு வரதுக்கு பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த கிளிச்சை இவன் ரெடி பண்ணிட்டான், அதனால என்னால் திரும்பி இங்கே வர முடியாது, வேற வழி இல்லை, என்னை நீ அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டோஃபர் சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஆனால் இவளால் என்ன பண்ண முடியும், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததே அவங்க தம்பி திரும்பி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ஆனால் அவன் தம்பியே என்ன சொல்கிறான்னா, என்னை மறுபடியும் இவங்க பயன்படுத்தி 100 வருஷத்துக்கு என்னை உயிரோட வச்சுக்க முடியும், ஆனால் எனக்கு அது பிடிக்காது, நான் சாகும்போதாவது நிம்மதியாக சாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே ஸோ அவங்க அக்காவை என்ன பண்ணுறான்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் தான் சேஃப்டியாக வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த பாட்டில் இருக்கிற பவரை கில் பண்ணிடுறா. இதனால் என்ன ஆயிடுதுன்னா வெளியே இருக்கிற எல்லா ட்ரோன்ஸ் எல்லா ரோபோட்டுமே செயலிழந்து போயிடுது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியே நடந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெட்டும் அந்த ஹார்மன் ரோபோட் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தன் கூட சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆயிடுதுன்னா அந்த ஈத்தன் வந்து அந்த ஹார்மோன் ரோபோட்டை அடிச்சிடுறாங்க. அதனால ஜெட் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்துன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரோன் ரோபோட் வந்து அட்டாக் பண்ண வரும்போது இந்த ஹார்மோன் ரோபோட் தான் போயிட்டு இந்த ஜெட்டை காப்பாற்றிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெட்டு பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மன் கிட்ட வரும்போது ஹார்மன் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டான். அப்போ ஜெட் தான் பார்த்தீங்கன்னா ஹார்மன் கிட்ட போயிட்டு நம்ம இந்த சண்டையில் ஜெயிச்சிட்டோம், நம்ம வாரில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்மன் ரோபோட் என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற ஒரு ட்ரோன் ரோபோட்டை பிடிச்சி குத்திட்டு இருக்குது, எங்கிட்டே வாடா வாங்கடா இப்போ சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு குத்திட்டு இருக்குது. இங்கே ஜெட்டு போயிட்டு என்ன பண்ணுறான்னா அதுதான் செத்துருச்சே விடுடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் இந்த பக்கம் இழுக்கும்போது அதுக்கப்புறம் தான் தெரியுது ஜெட்டு ஆல்ரெடி அடி வாங்கியிருப்பான். இப்போ இன்னொரு அடியை வேற கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இதனால அந்த ஹார்மன் ரோபோட் என்ன சொல்லுதுன்னா செத்துட்டு தான்டா, ஆனால் என்னையும் சாகடிச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பவர் சேவிங் மோடுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஹார்மோன் ரோபோட் மொத்தமாக ஆஃப் ஆகி போயிடுது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஜெட் ரொம்ப கவலைப்படுறாரு, என் ஃப்ரெண்டு என்கிட்ட இல்லையே, இத்தனை வருஷமா என் கூட இருந்தியடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது இப்போ சட்டார்னு அந்த ஹார்மன் ரோபோட்டுக்குள்ளேருந்து இன்னொரு குட்டியாக ஒரு மினி ரோபோட் எந்திரிச்சு வருமாமா. என்ன சொன்னேன், என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கியாடா, பாசக்கார பையடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டு கிட்ட ஐஸ் வச்சுட்டு இருக்கு. ஸோ இப்போ நடந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் பீனட் என்ன பண்ணுதுன்னா அந்த ஈத்தன் பையன் கிட்ட போயிட்டு ஸ்ட்ரைட்டாக பேசிட்டு என்ன சொல்லுதுன்னா நம்ம ஒட்டுக்கா சேர்ந்து இப்போ வாழ போகிற உன்னை யாரும் கொல்ல போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரோபோட் போயிடுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸ்லாம் வந்துட்டு இப்போ இந்த ஈத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் இந்த நியூரோ கேஸ்டர் டெக்னாலஜியை இவனுக்கு தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க தான் கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன பையனை வச்சுட்டு இவ்வளோ கொடூரமாக ரிசர்ச் பண்ணி தான் இந்த சென்டர் இத்தனை நாளாக இவங்க நடத்திட்டு இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இவனை என்ன பண்ணிடுறாங்கன்னா ஈத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோபோட்ஸ் இனி நல்லபடி இருந்ததுன்னா மனுஷங்களோடய சேர்ந்து இந்த ரோபோட்ஸும் வாழலாம்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஸ்மூத்தாக முடிச்சிடறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரியும், நான் இந்த மூவியை ரஷ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். நிறையா சீன்ஸ் இந்த மூவியை பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கும். ஸோ இதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் மூவியை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூவிஸை நான் கொண்டு வரணும், நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் நிறைய மூவிஸ் என்னால் மேக் பண்ணி போட முடியும். அது எனக்கு ஒரு சின்ன பூஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது.